பாருங்கள், இவன் அடித்தான். அந்த அடியை வலது கையினால் கட் பண்ணி அதே கையில் உள்ள நக்கிள்ஸ் எடுத்து அவனுடைய அந்த கண்ணை பகுதியில் அடிக்கிறான். அந்த கண்ணை பகுதியில் வேகம் அடிக்கும்போது அங்கே கண் பகுதியில் உள்ள அது நட்சத்திர காலம், கீழே உள்ள பாலவரமும், கீழே உள்ள உதடு வருமும், பொண்ணு அங்கே போனால் செய்குத்தி காலம், குருத்து வருமும் என்று பல வருமங்கள் இருக்கின்றன. அந்த வருமத்தில் ஏதாவது ஒன்றில் பட்டுரும். இந்த நக்கிள்ஸ் ரொம்ப உறுதியாக இருக்கும். ஏன்னா இதுக்குன்னே அவங்க நக்கிள்ஸ் புல்லப்ஸ் செய்கிறாங்க. அந்த புல்லப்ஸ் செய்கிறதா நக்கிள்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எனவே இதை எடுத்து ஒரு வேகமாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும்போது கண்டிப்பாக இதனுடைய எலும்பு உடைந்தே போகும். நட்சத்திர காலத்தில் பட்டுனா மரணம் தான் ஏற்படும். அதுபோல் குருத்து வருமம், செய்குத்தி காலம், இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான வருமங்கள். அதில் பட்டுனா ரொம்ப ஆபத்து. கண்டிப்பாக மயக்கம் அல்லது வேறு ஏதாவது அந்த உடல் சார்ந்த சில கூறுகள் கண்டிப்பாக ஏற்படும். எனவே இது ஒரு பாதுகாப்பான ஒரு அருமையான அட்டாக் முறை. எதிர்பார்க்கவே மாட்டான். வலது கையில் தடுத்து அதே கையில் நக்கிள்ஸை ஃபார்ம் பண்ணி வேகமாக அடிக்கிறோம். இதுதான் நக்கிள்ஸ் அட்டாக் என்று பெயர். பின்கை தாக்குதல். ஓகே. எனவே இன்றைக்கு 2 மாணவர்கள் செய்து காட்டினார்கள் அந்த நக்கிள்ஸ் அட்டாக் எப்படி செய்கிறது என்பதை. இதனுடைய தொடர்ச்சியாக மீதி உள்ள எதிரி தாக்குதல்களை, உடனடி தாக்குதல்களை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். நன்றி.